இங்க ஒரு பையன் விளையாடும் போது தெரியாம ஒரு மரக்கட்டையை எடுத்து வீச அதை அவன் ஃப்ரெண்டு தலையில பட்டு அவன் அங்கேயே செத்து போயிடுறான். இதை பார்த்து பயந்து போன அந்த பையன் யாருக்கும் தெரியாம அந்த பாடியை ஒரு சாக்கடையில வீசிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவனோட ஜாக்கெட் கிழிஞ்சு போயிருந்துச்சு. அவங்க அம்மா அழுதுகிட்டே ஓடி வந்து அவங்க கிட்ட என்னாச்சு, என் பையன் என்னன்னு கேட்டாங்க. அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். உள்ள வந்து கதவை சாத்திட்டு அந்த ஜாக்கெட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். அவனு எஃபிஐ கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். நாங்க காட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு போய் சொல்லிட்டான். மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே எதுவும் காட்டிக்காம மாத்திரை சாப்பிட்டுட்டே காலத்தை ஓட்டிட்டான். அவங்க அம்மாவுக்கும் ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சும் பயந்துக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய புயல் வந்து மொத்த ஊரையும் அழிச்சிருச்சு. அந்த காட்டுல செஞ்ச கொலைய அந்த இடுபாடுக்குள்ள மறைஞ்சு போயிடுச்சு. 15 வருஷம் ஓடிடுச்சு. இப்ப அந்த பையன் ஜாக் வளர்ந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகிட்டான். ஒரு நாள் பழைய நினைவுகளோட அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ எந்த ஆதாரமும் அங்க இல்ல. கோர்ட்லயும் ஆதாரம் இல்லாததால கேஸ முடிச்சுட்டாங்க. ஜாக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியில தான் கொன்ன அந்த நண்பனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றான். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஜாக்க தெரிஞ்சதுனால தன் மகனை கொன்னவனே தன் மருமகனா ஆக்க போறாருன்னு தெரியாமலேயே அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு.